திரு இதயதுல்லா, சட்டமன்றத்தில் எது ஆதிக்கம் செலுத்துது? மக்கள் நல திட்டங்களா இல்லை அரசியல் விமர்சனங்களா? முதல்ல 3 வகையாக பிரிச்சுக்குவோம். ஒன்று, கடந்த 15 ஆண்டுகளாக அதிமுக திமுக செஞ்ச நல்ல மக்கள் நலத்திட்டங்கள். அதே அதிமுக செஞ்சதை அதிமுக ஆட்சி காலத்தில் கூட தாலிக்கு தங்கம், மடிக்கண்ணி போன்றவர்களை அதே அதிமுக ஆட்சியை நிறுத்தியது. ஏன் அந்த 15 வருஷம் சுருக்கிறீங்க? சொல்லிட்டு அதான் உங்களுக்கு விளக்க சொல்கிறேன். அந்த திட்டங்களை கூட இந்த அரசு அம்மா உணவகம், ஆடு வளர்ப்பு, அதே மாதிரி தாலிக்கு தங்கம், அதே போன்று உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த மடிக்கணினி, மிதிவண்டி கூட வித்தியாசமான மிதிவண்டி அதாவது ஹெல்மெட்டு வித் பாட்டிலோட, இது அதிமுக செஞ்சதை அப்படியே நல்ல திட்டங்களை தொடர்றாங்க. திமுக செஞ்ச அதே மகளிர் உரிமை தொகையிலிருந்து மாணவிகள் எல்லாருக்கும் உள்ளதை அப்படியே செய்கிறாங்க. அப்போ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். அம்மா உணவகம் போன்ற சில விஷயங்கள் திமுக ஆட்சியில் செய்யலை. அதிமுக ஆட்சியிலே அம்மா செஞ்சதை அதுக்கு பிறகு வந்து ஐயா செய்யலை. இப்படி எல்லாத்தையும் ஒன்றிணைத்து இன்னைக்கு மக்கள் நல திட்டங்களை செய்கிறாரு. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. பாஜக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை இப்போவும் நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஆனால் விபிஜி ராம்ஜி அப்படின்ற அந்த பெயர் மாற்றத்தை ஏன் காங்கிரஸ் அப்போ எதிர்த்துச்சு? 2, மகாத்மா காந்தி பெயர் மாற்றுறது மட்டுமல்ல, மாநிலங்களுக்கு சுமையை கொடுக்குறாங்க. 25-75 இருந்ததை 40 ஆக்குறாங்க. ஏற்கனவே மாநிலங்களுடைய வரிகளை பூரா பறிச்சுட்டாங்க. பெயர் மாற்றமும் ஒரு காரணமா இல்லையா? எது பெயர் மாற்றமும் ஒரு காரணமா இல்லையா? ஒரு காரணம் சொல்லிட்டேன். மகாத்மா காந்தியை விட இந்த தேசத்தில் யார் உயர்ந்தவர்கள்? பிரதமர் மோடி, மகாத்மா 2 பேர் குஜராத்தில் பிறந்திருக்கலாம். 2 பேரில் யார் உயர்ந்தவர்கள்? அதனால சம்பந்தமே இல்லாமல் பேரை வச்சு மாற்றுறது இல்லை. அதே பேரை வச்சு நீங்கள் நல்லது செஞ்சால் பரவாயில்ல. இப்போ இந்த அரசு 3 லட்சம் வீடு, இந்த அரசும் பெயர் மாற்றம் செஞ்சிருக்கு. அதை காங்கிரஸ் அதை பற்றி காங்கிரஸ் என்ன நினைக்குது? ஏன் செஞ்சிச்சுன்னு சொல்கிறேன். மாநில அரசுக்கு சுமையை கொடுத்த மோடி அரசை விட ஒரு வீடு கட்டுறதுக்கு 3 லட்சம் முந்தைய அரசு கொடுத்தது. இவங்க 5 லட்சம் கொடுக்குறாங்க. சிந்திச்சு பாருங்க. காலை உணவு திட்டத்தில் இல்ல கடந்த ஆட்சியில எத்தனை வீடுகளுக்கு எத்தனை லட்சம்? 3500 கோடி 1 லட்சம் வீடுகளுக்கு. இப்ப 75,000 வீடுகளுக்கு 5 லட்சம் கோடி. 3 லட்சம் வீடு வரும்போது என்ன செஞ்சாங்கன்னா, இல்ல வீட்டு எண்ணிக்கையை குறைச்சிட்டு தொகையை அதிகரிச்சிருக்காங்க. இதான் நீங்க விளங்கணும். 3 லட்சம் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட மேற்கொண்டு 1-2 லட்சம் வாங்கி தான் கட்ட முடியும், இல்லைன்னா முடியாது. இப்போ 5 லட்சத்தில் அவங்க கட்ட முடியும். இதுதான் வித்தியாசம். இல்லை எண்ணிக்கை குறைஞ்சிருக்கேன். எண்ணிக்கை குறைஞ்சாலும் பயனாளருடைய செலவு இல்லை ஒட்டுமொத்த பட்ஜெட்டில் தாவேக அரசு கூடுதலாக நிதி ஒதுக்கியிருக்கா? பயனாளிகள் எண்ணிக்கை குறைச்சிருக்கா? திரும்ப சொல்கிறது, ஏற்கனவே நடந்ததில் 3 லட்சம் கொடுத்ததில் அவங்களால கட்ட முடியாமல் அந்த பயனாளர்களும் பணம் கொடுக்க வேண்டிய கட்டாயம், கான்ட்ராக்ட் பிரச்சனை. அப்படின்னா அந்த 1 லட்சம் பயனாளிகளை வைத்துக்கொண்டு கூடுதலாக நிதி ஒதுக்கியிருக்கலாமே? இல்லை, ஒதுக்கப்படும். இப்போ விவசாயிகளை நீங்கள் எடுத்துக்கங்க. இல்லை சார், இந்த மாற்றத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. எதுக்கு நீங்கள் பெயர் மாற்றத்தை சொல்லுங்க? பெயர் மாற்றம் வந்து காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டம் தான். ஏற்கனவே காமராஜர் கொண்டு வந்த திட்டம் தான் மதிய உணவு திட்டம். சென்னையில் மட்டும் போடுறது நீதி கட்சி, சென்னையில் மட்டும். அப்போ அதை வந்து சத்துணவு திட்டம்னு எம்ஜிஆர் மாற்றினார். நம்ம கேள்வி கேட்கல. அந்த சத்துணவு திட்டம் வந்து தொடருது. அதனால் பேர் மாற்றுறது முக்கியம் இல்லை. என்ன செஞ்சுருக்காங்க? 2000 கோடி அதிகப்படுத்தி இந்த காலை உணர்வை இன்னும் அதிகமான வகுப்பு மாணவர்களுக்கு விரிவுபடுத்தியிருக்காங்க. அதனால் பேர் மாற்றிருக்காங்க. ஒரு திட்டத்தை கூடுதலாக செய்யும் போது அந்த மாற்றம் வருது. ஆனால் நீங்கள் கேட்ட அந்த பெயர் மாத்தினாதான் விரிவுபடுத்த முடியுமா, இல்லை பெயர் மாத்தாமலே விரிவுபடுத்தலாமா? அதுக்கு உங்களுக்கு உதாரணம் சொல்லிட்டேன். பல திட்டங்களை அதிமுக திட்டங்களை திமுக மாற்றியிருக்கிறது, திமுக திட்டங்களை அதிமுக மாற்றியிருக்கு. அதனால் பேர் மாற்றத்தில் ஒரு காரணத்தோடு மாற்றுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் சொல்லிட்டு வந்துடுறேன். இப்படி இந்த அரசு பழைய திட்டங்கள் புதுசாக என்னென்ன செஞ்சுருக்காங்க? அது 717 மதுக்கடைகளை நீக்கிறதாக இருக்கட்டும், 200 யூனிட் கொடுத்ததாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கு 5 ஆண்டுகளாக மொத்தமாக கொடுத்தது 12,000 கோடி. நல்லா புரிஞ்சுக்குங்க. இவங்க வந்து 2 மாதத்தில் இந்த 3ஆவது நேற்று விலை சேர்த்தா சுமார் 7,000 கோடி கிட்ட அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்ல, இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் கொடுப்பாங்க. இந்த கொடுத்த ரூபா எப்போ உள்ளது தெரியுமா? 25-26க்கு உள்ளது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ விவசாயிகளுக்கு கொடுத்தது மட்டும் இல்லை, கரும்பு விலை 4,000 சொல்லி அப்பப்போ பொதுவாக கேட்பாங்க. 3,000, 3,200, இன்னைக்கு 4,000க்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நெல் விலை இதை கூட அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அப்போ விவசாயிகளுக்கும்
அதை செஞ்சுருக்காங்க. அப்போ எல்லா வகையிலும் வந்து இன்னைக்கு புதுசாக பல்வேறு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ணன் சீரெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஏற்கனவே உள்ள திட்டங்களை எதையும் குறைக்காம புது திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது போக உங்களுக்கு வந்து இது வந்து அவங்க செஞ்சக்கூடிய நல்ல விஷயங்கள் கொஞ்சம் 1 லட்சம் கோடி நீங்களே எடுத்து சொன்னீங்க. ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. எது நம்முடைய முதலீட்டாளர்கள்ட்ட 2 மாதத்துக்குள்ளே ஏற்பாடு பண்ணி 3ஆவது மாதம் கொண்டு வந்து 1 லட்சம் கோடி முதலீட்டாளர்கள் கொண்டு வந்திருக்காங்க. ரைட். இதெல்லாம் போக 2 விஷயம். ஊழல் ஒழிப்பு. முதல் விஷயம் நான் இது மதிவாணன் ஊழல் ஒழிப்பு முடிச்சுக்கிறேன். ஊழல் ஒழிப்பை பொறுத்தவரை இன்றைக்கு மக்கள் பேசக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு. கான்ட்ராக்டர்கள் இதுவரை நாங்கள் 30% பார்ட்டி ஃபண்டு கொடுத்தோம், எங்களுக்கு இல்லைங்கிறாங்க. அதனால திட்டத்தை குறைக்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம், உத்தண்டி திருவாமியூர் 2400 ரூபாய்க்கு இந்த திட்டத்தை டெண்டர் கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த 1600-700 செய்கிறதுக்கு ஆள் தயாராகிட்டாங்க. எத்தனை 100 கோடி மக்களுக்கு மிச்சம் ஆகுது. டெண்டர் மட்டுமல்ல, வரைமுறைப்படுத்துவது, வீடுகளை கட்டுவது விஷயத்தில் சிஎம்டியில் ஏற்கனவே ரெண்டு அமைப்பு இருந்துச்சு. அதை ஒன்னாக்கி நேரடியாக சிஎம்டியே கொடுக்கலான்ட்டாங்க. இது ஒரு விஷயம். முடிச்சுக்கிறேன். என்னென்ன ஆர்டிஓ ஆஃபீஸு, பத்திரப்பதிவு ஆஃபீஸு எல்லாத்துலேயுமே இன்னைக்கு ஊழல் இல்லாத ஒரு நிலைமை. பள்ளிகளை புதுப்பிப்பதை 1 வருஷத்துக்கு உள்ள புதுப்பிக்கணும், 5 லட்சம் கொடுக்கணும். அது இப்ப 3 வருஷம் கழிச்சு புதுப்பித்தாலே போதும். அதுக்கு காசு இல்லை. இப்ப ஒவ்வொரு விஷயத்திலும் பட்டா விஷயத்துல புதுசா பட்டா வழங்க போற விஷயத்துல இவ்வளவுலையும் என்ன செய்யறாங்கன்னா ரெவென்யூவையும் ரெஜிஸ்டர் ஆபீஸையும் ஒன்றிணைக்கிறது மட்டுமல்ல, உடனடியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் மதிவாணன் அவர்கள் முக்கியமான கேள்வி எழுப்பினார். ஊழல் ஒழிப்பு, ஊழல் ஒழிப்பு இல்ல, கேள்வியை உள்வாங்கிக்கோங்க. நீங்க பேசிட்டு இருக்கீங்க, கேள்வியை உள்வாங்கிக்கோங்க. கேள்வியை உள்வாங்கிக்கோங்க சார். ரெஜிஸ்டர் ஆபீஸ் கேள்வியை உள்வாங்கிக்கோங்க. ஆன்லைன்ல 17ஆம் தேதியில இருந்து வெளியில இருந்து நீங்க செய்ய முடியும். சரி, பாயிண்ட் டேக்கன். அடுத்த சுற்றுல வரேன் உங்ககிட்ட. இல்ல வேற ஏதாவது கேட்க வந்து இல்ல அடுத்த சுற்றுல தாராளமா கேட்கலாம். பரவாயில்ல. திரு நந்தகுமார், இப்போ சட்டமன்றத்தில் எதிரொலிப்பது என்ன? அரசியல் விமர்சனமா இல்லை மக்கள் நலத்திட்டங்கள், புதிய திட்டங்கள் அறிவிப்பு ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது? இப்போ அசெம்பிளி இப்போ வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக செயல்படுது, ஆக்கப்பூர்வமான வழியில் இயங்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சட்டமன்றம் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக, ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப பார்ட்டிசிபேட்டிங்காக இருக்கு. இது சட்டசபையை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகளினுடைய விமர்சனங்களும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு ஜனநாயகத்துக்கு எதிர்கட்சிகளினுடைய விமர்சனம் இல்லைன்னா ஒரு ஆட்சியாளர்களுடைய எஃபிசியன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகாதுன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நானும் ஒருத்தன். ஸோ எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்களும் வரவேற்கக்கூடியது. அதற்கு சரிசமமாக இன்னைக்கு 76 ஆண்டு கால திமுகவும் 53 ஆண்டு கால அண்ணா திமுகவும் இன்னைக்கு எதிர்கட்சி வரிசைகள்ல உட்கார்ந்து இருக்கும் போது 2 வருஷம் 4 மாசம் ஆன கட்சிங்கிற சுவடே தெரியல தாவேகாவுடைய பதில் அளிக்கிறதுலையோ இல்ல நலத்திட்டங்களை அறிவிக்கிறதுலையோ. அப்ப இன்னைக்கு வந்து வெறும் விமர்சனங்கள் தான் அங்க இருக்கான்னாக்கா இல்ல. ஏன்னா ஒரு அரசாங்கம்னு வரும்போது எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான மக்கள் சிந்தனை இருக்கக்கூடிய அரசாங்கம் எப்பயுமே முன்னாடி அரசாங்கங்கள் கொண்டு வந்த நல்ல சில பல திட்டங்களை தொடர்றத கட்டாயம் இருக்கு. அது அரசியல் காழ்ப்புணர்ச்சியினால இது யாரு கொண்டாடுறதுங்கிற அந்த திட்டத்தையே வந்து ஒழிக்கிறது வந்து உடன்பாடு இல்லை. 2வது, நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள் நல்ல திட்டமா இருக்கு, ஆனா முன்னும் பல பேருக்கு அதை விரிவடைய செய்யணுமா? கட்டாயமா செய்யணும். அது 2வது கவர்மெண்ட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. 3வது ஹை ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்கனவே இருக்கிறத விட தன்னுடைய ஆட்சியில நம்ம என்ன புதுசா கொண்டு வரோங்கிற